சரி. இப்ப நான் இந்த இந்த முறைக்குரிய அந்த அஹ், பதிவுக்கு போவோம். அஹ், வந்திருக்கிற எல்லாருக்கும் திருப்பியும் admit all. சரி. என்னுடைய இந்த பக்கங்கள் மாறிக்கொண்டு போகாட்டி தயவு செய்து யாராவது ஒரு ஆள் எனக்கு அதை சொல்லுங்க. இப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த சைவ சித்தாந்தத்தில் கோயில் அமைப்பு என்றது. இந்த கோயில் அமைப்பெண்ணிக்க நீங்கள் அதை என்னுடைய குறிப்புகளை நான் அனுப்பி இருப்பேன், ஆனபடியா பார்த்திருப்பீங்கள். ஆம், நாங்கள் இந்த ஆகம விதியிலே எப்படி இந்த கோயில்கள் என்னென்ன மாதிரி எவ்வளவு நீளம் அகலம் என்று அதொண்டையும் இங்க பார்க்கவில்ல. இதுல நாங்கள் பார்க்க இருக்கிறது, நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில தொடக்கத்துல நாங்கள் பார்த்தது முப்பொருள் உண்மை. அதாவது உள்ள பொருள்கள் என்று சைவ சித்தாந்தம் எல்லாவற்றையுமே கூறி அதை மூன்றாக பகுத்திருக்கிறது. இறைவன், உயிர்கள், மிச்சம் எல்லாம். அந்த மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் தலை என்று சொல்லுவோம், அதாவது பாசம். பதி பசு பாசம். இந்த பதி பசு பாசம் என்ற அமைப்பு தான் எங்களுடைய கோயில்கள்ல இருக்கிற அமைப்பு என்றது. இது சாதாரணமாக ஒரு கோயில் இப்படித்தான் இருக்கும். அதிகமாக இங்கே இப்படி கோயில்கள் குறைவாக இருக்கும். ஏனென்றால் இவ்வளவு நீளங்களிலே அந்த கோயில்களை கட்டுறதுக்குரிய அஹ், வாய்ப்போ அல்லது வசதியோ சற்று குறைவாக இருக்கலாம். ஆனாலும் இப்ப அப்படி கோயில்கள் இங்கே வெளிநாடுகளிலும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இது கோணேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் பாடல் பெற்ற ஒரு தலம். அதால நான் அந்த கோயில் படத்தை இதுல போட்டிருக்கிறேன். இதுல முக்கியமாக நான் காட்ட இருந்தது என்னென்றால், அஹ், அங்க தூரத்துல தெரிகிறது அதுதான் கருவறை அல்லது ஆதிமூல மண்டபம். அதாவது இறைவனுக்காக நாங்கள் அமைக்கப்பட்ட அந்த திருவுருவச் சிலையை அந்த இடத்துல வச்சிருப்போம். அதுக்கு முன்னுக்கு நந்தி இருக்கும், அதுக்கு பின்னால பலிபீடம் இருக்கும். இதுல கொடிமரமும் தெரியுது. ஆனால் எல்லா கோயில்களிலும் கொடிமரம் இருக்க வேணுமென்று இல்லை. சாதாரணமான கோயில்கள்ல ஒரு அடிப்படை தேவை எண்ணெய்க்கு இந்த மூன்றும் இருக்கும். அதாவது இறைவன், நந்தி, பலிபீடம். அது நாங்கள் பார்த்தால் ஒரு ஒரு சும்மா ஒரு படத்தில் ஒரு மிக எளிமையான ஒரு படத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த முறையில் இருக்கும். அதாவது கடவுள், அது நாங்கள் மூலவர் என்று சொல்லுறோம். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்குரிய முக்கியமான கடவுளாக கொள்ளப்பட்டவர் மூலவர். அடுத்தது நந்தி, அடுத்தது பலிபீடம். இது நாங்கள் உள்ளே செல்லும் வாயிலாக இந்த வாசல் இருக்கும். அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் இதுதான் அமைப்பு. மூலவர் என்று சொல்லுகைக்கு பொதுவாக கோயில்கள்ல பல வகையான தெய்வ திருவுருவங்களை வைத்து நாங்கள் வழிபடுகிற வழக்கம் எங்களுக்கு இருக்குது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட கோயில் ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்குரியதாக அமைக்கப்பட்டிருக்கும். அதாலதான் நாங்கள் அந்த கோயிலை கதை கேட்க சிவன் கோயில் எண்ணுவோம், அம்மன் கோயில் எண்ணுவோம், பிள்ளையார் கோயில் எண்ணுவோம். இல்லை அந்த இடத்துக்கு ஏற்ற சில அமைப்புகளோட இப்ப சுதுமலை அம்மன் கோயில், என்னுடைய இடம் சுதுமலை. அப்ப சுதுமலை அம்மன் கோயில் என்றால் எல்லாருக்கும் தெரியும் சுதுமலையில இருக்கிற அந்த அம்மன் கோயில் என்று. இல்லை அந்த அம்மனுக்கு ஒரு பெயர் இருந்தால் புவனேஸ்வரி அம்மன் கோயில் என்று. அந்த பெயர் வச்சப்ப நாங்கள் கூப்பிடுவோம். அங்க 2-3 அம்மன் கோயில் இருந்தால் அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். உதாரணமாக இணுவில்ல பார்த்தீங்கள் என்றால் சிவகாமி அம்மன் கோயில் என்று ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். இப்படியாக அந்த இடத்தின் பேரோ அல்லது உரிய பேரையோ வைத்து அழைக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஆனால் அந்த மூலவராக அந்த கோயில்ல இருக்கிறவரை அந்த கடவுள் இருப்பார். அடுத்ததாக அந்த அந்த தெய்வத்தின் திருவுருவம் தான் அந்த கோயில் நடுவில் இருக்கும். அந்த இடத்தை நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுகள் நான் சொல்லிக்கொண்டு வாரோம். ஏனென்றால் இது பின்னுக்கு நாங்கள் இப்படியே படித்து கொண்டு போகைக்கு எங்களுக்கு இது வடிவாக எங்களுக்கு தெரிய வேணும். அதை விட எங்கள் நோட்ஸில் இது இருக்க வேணும். அப்போ தான் நீங்கள் படிக்க உங்களுக்கும் சுகமாக இருக்குமென்றதில்.
அப்போ அந்த இடத்தை நாங்கள் ஆதி மூலம், கருவறை, கற்பக்கிருகம், மூலஸ்தானம் இப்படி பல பேரால நாங்கள் அதை அழைக்கிறது வழக்கம். இதை விட கோயில்களில் பல தெய்வ திருவுருவச் சிலைகளை நாங்கள் வைத்து வழிபடுறது வழக்கம். அதில் சரி பிழை என்றது பலவிதமாயின் நாங்கள் எங்களது வாத பிரதிவாதங்களை வைக்கலாம். உதாரணமாக என்ன கேட்டீங்கள் என்றால், இப்போ வெளிநாடுகளில் நாங்கள் பார்த்தால் சின்ன கோயிலாக இருக்கும், ஆனால் கடவுள் உருவங்கள் இந்த எண்ணிக்கை அந்த கோயிலின் அளவுக்கு மிகப்படுத்தப்பட்டதாக இருக்கும். மிகச்சிறிய இடத்துல மிக கூடுதலான சிலைகளை வச்சு வழிபடுற ஒரு தன்மை. இதில் உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னால், அந்த கோயில் பூசைகள் அளவுக்கு மிஞ்சி கூடின நேரம் எடுக்கும். அது மாத்திரமல்ல, அந்த பூசை செய்கிற அந்த அர்ச்சகர்களும் ஒரு விரைவான ஒரு தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறவர்கள், அடியவர்கள் என்று வந்திருக்கிறவர்களும் கொஞ்சம் மணிக்கூட்ட பார்த்து கொண்டு கடவுளை கும்பிட வேண்டி இருக்கும். இப்படியாக அதில் ஒரு சிக்கல்களும் இருக்குது. அது மாத்திரமல்ல, நாங்கள் சாதாரணமாக வழிபடாத, ஆனால் ஏனைய இந்துகள் என்று கூறப்படுற ஆட்கள் வழிபடுகிற தெய்வங்கள் இந்த சிலைகளும் அதிகமாக வைத்திருப்பார்கள். என்னவென்றால், வேறு வேறு இனத்தவர்களும் இங்கே, இப்போ உதாரணமாக லண்டனை எடுத்தீர்கள் என்றால், லண்டனில் வந்து எங்களுடைய கோயில்களுக்கு எத்தனையோ வகையான இந்துகள் என்ற இந்துகள் என்று குறிப்பிடுறது ஒரு கூட்டை, எத்தனையோ விதமான வழிபாடுகளை கொண்டவர்கள், எத்தனையோ விதமான கடவுளரை வழிபடுகிறவர்கள் அங்கு வருவார்கள். ஆகவே எல்லாரையும் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கேட்டவன்றது இல்லையா, அப்படி எல்லோரையும் அழைத்து அங்கு ஒரு வழிபடுகிற சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக மிக கூடுதலான சிலைகளை வைப்பது வழக்கம். ஆகவே இதிலே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆகவே மூலவர் தவிர்ந்த ஏனைய தெய்வ திருச்சிலைகள் மூலவரை சூழ்ந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதை சொல்றது பரிவார மூர்த்திகள் என்று. மற்றது ஒவ்வொரு பரிவார மூர்த்தியும் அமைக்கப்பட்ட இடமும் அவரவருக்குரிய அந்த இடம் வந்து அந்தந்த கடவுளுக்குரிய சந்நிதி என்று கூறப்படும். அப்ப இந்த சந்நிதி என்ற சொல்லு வந்து உண்மையில ஒரு வடமொழி சொல்லு, அது ஒரு திசை சொல்லு. இதை நான் முந்தியும் சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன். ஒரு மொழிக்கு வேற்று மொழிகளில இருந்து, அதாவது வெவ்வேறு திசைகளில இருந்து வந்த சொல்லுகளை சொல்றது திசை சொல்லு. அது அந்த சொல்லில வந்து நல்லா வேர் ஊன்றியிடும். அப்படி வேர் ஊன்றினால் அது தமிழ் போலேயே இருக்கும், எங்களுக்கு அந்த மொழி போலேயே. இப்படி தமிழ்லே எக்கச்சக்கமான திசை சொல்லுகள் இருக்கின்றன. வடமொழியிலிருந்து, சமஸ்கிருதத்திலிருந்து வந்திருக்கிறது, ஆங்கிலத்தில் இருந்து இருக்கின்றது, போர்த்துகீச மொழியில் இருந்து இருக்கின்றது, டச் மொழியில் இருந்து இருக்கின்றது, இப்படியாக பல மொழிகளிலிருந்து வந்திருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால், நாங்கள் புலம்பெயர்ந்ததால வேறு ஜெர்மன் மொழியிலிருந்து, நோர்வீஜியன் மொழியிலிருந்து எல்லாம் திசை சொல்லுகள் வந்திருக்கின்றன. ஆனால் திசை சொல்லின் எண்ணிக்கையை நாங்கள் அளவுக்கு மிஞ்சி கூட்டினால் அது சொந்த மொழியை அழிக்கிற ஒரு தன்மை இருக்கும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதையும் நான் இதில் சொல்லிக்கொண்டு, இந்த சந்நிதி என்றது வடமொழியிலிருந்து வந்த திசை சொல்லு. அதுக்கு நாங்கள் ஒரு நேரடி கருத்தாக தமிழ் சொல்லை முன்னிலை என்ற மாதிரி. ஆனால் அந்த வடமொழியிலே அது இந்த பொருள் என்னென்றால் சாநித்தியம் இருக்கின்ற இடம் சந்நிதி. ஆகவே இப்ப முருகன் சந்நிதி என்றால் கருத்து முருகனுடைய அருள் இருக்கிற இடம் முருகனுடைய சந்நிதி என்று. ஆனால் இந்த கோயில் அமைப்பில் நாங்கள் பார்க்க, இப்போ ஒரு சிவன் கோயில் இருக்கிறது, அது சிவன் நடுவில் இருந்தால் அதுக்கு பிறகு இருக்கிற பிள்ளையாருடைய சந்நிதி, முருகனுடைய சந்நிதி, துர்க்கையுடைய சந்நிதி என்று அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அந்தந்த பெயர்களை வச்சு நாங்கள் கூப்பிடுறது வழக்கம். இந்த இடத்துல இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல வேணும். அடிப்படையான முறையில் வந்து சிவலிங்கத்தை வந்து பரிவார மூர்த்தியாக சிவனை வைக்கக்கூடாது சைவ கோயில்களில் என்றொரு தன்மையை இப்போ என்ன கேட்டால் நானும் அதை ஆதரிச்சுத்தான் என்னுடைய கருத்து இருக்கும். ஆனால் இன்றைக்கு குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் பரிவார மூர்த்தியாக சிவனை வச்சிருக்கிற ஒரு தன்மை இருக்குது. அது
அதை அப்படி வச்சதால இப்ப அது பழக்கத்துல சரி போலே எங்களுக்கு தெரியுது. சில பிழையான வளமைகள் பிறகு எங்களுந்த ஒரு சட்டம் மாதிரி வந்துடும் இல்லையா? பிழையான வளமை பின்னுக்கு சட்டம் மாதிரி இருக்கும். அது சரி போல இருக்கும். அப்படித்தான் இதுவும் உண்டு. ஏனென்று சொன்னால் முழுமுதற் கடவுளை நாங்கள் கொண்டு போய் ஒரு பரிவார மூர்த்தியாக வைக்கக்கூடாது என்றது ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை. அது அவர்கள் வைத்திருப்பதாக இருந்தால் அந்த சிவனுக்கண்டு அந்த அடிப்படை கோயில்ல இருந்து வேறான ஒரு சந்நிதியாக அதை வச்சிருக்க வேணும் என்றதுதான் அந்த சைவ கோயில்கள்ல இருக்க வேண்டிய ஒரு முறை. சரி, இப்ப நாங்கள் பார்த்ததை பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது நந்தி, பலிபீடம், அந்த 2 நந்தியும் பலிபீடமும் இருக்கிற ஒரு அமைப்பு. அதுல நான் அடைப்புக்குறிக்க சிவன் கோயில் என்று போட்டிருக்கிறேன். ஏனென்றால் அது நந்தி மாடாக இருக்கிற தன்மையால எருது. அதிகமாக சிவன் கோயில்களும் அம்மன் கோயில்களும், அம்மன் என்று சொல்லிக்க நான் இதுல துர்க்கை அம்மன் அப்படியாக அந்த காளி கோயில் அதுகளை கூறவில்லை. அந்த அடிப்படையிலே இருக்கிற அம்மன் கோயில்கள், ஒரு சார்ந்த சொரூபியாக இருக்கிற அம்மன் கோயில்கள்ல எருது தான் வாகனமாகவும் எருதுதான் நந்தியாகவும் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கடவுளுக்கும் வெவ்வேறு மிருகம் அல்லது வெவ்வேறு பறவை என வாகனங்களை ஒதுக்கி இருக்கிறோம். அந்த வாகனம்தான் அந்த கடவுள் இந்த நந்தியாகவும் அமையும். அது இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. சிவனுக்கு எருது, பார்வதிக்கு எருது, திருமாலுக்கு கருடன், வைரவருக்கு நாய், முருகனுக்கு மயில், துர்க்கைக்கு சிங்கம், பிள்ளையாருக்கு எலி அதாவது பெரிச்சாளி என்று இப்படியாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்டு. அப்ப நந்திக்குப்பால் பலிபீடம் அமைந்திருக்கும். இது ஒரு வட்ட வடிவமான கல், மேலே தட்டையானது. அதனாலே தான் அந்த பீடம் என்ற சொல்ல அந்த பெயர் வந்ததுக்கு காரணம் அதுதான். அதாவது மேலுக்கு அது தட்டையாக இருப்பதால. அப்ப அதுல பலிபீடம் என்ற பெயர்ல நாங்கள் நினைக்க கூடாது அதுல ஏதோ பலியிட்டுத்தான் இது வந்தது என்று சொல்லி. அப்படியாக இல்லை. அதிலே உண்மையாக பலியிடப்பட வேண்டியது எது என்றால் எங்களுடைய ஆணவத்தை தான். அப்ப அதால தான் நாங்கள் அந்த பலிபீடத்துக்கு பக்கத்துல நாங்கள் விழுந்து கும்பிடுறது. அடுத்ததா இந்த நந்தி என்றது எதை குறிக்குது என்றால் ஒரு பக்குவப்பட்ட உயிரை குறிக்குது. அப்ப எங்களை போலே ஒரு உயிர் தான் அந்த நந்தி. அதால தான் ஒரு உயிருள்ள விலங்கு அல்லது பறவையை நாங்கள் நந்தியாக கோயில்கள்ல ஒரு குறியீடாக வைத்திருக்கிறோம். அந்த குறியீடு என்னவென்றால் எங்களைப் போல ஒன்று. ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று சொன்னால் நாங்கள் கோயிலுக்கு போகைக்கு எங்கள் மனதில் எத்தனையோ சலனம் இருக்கு. சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறது. இப்ப நீங்களே ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை யோசித்தால் நாங்கள் போய் அந்த ஆண்டவனுக்கு முன்னால கோயில்ல நாங்கள் நின்று கையை கூப்புகின்ற பொழுதுதான் சில வேளை எங்களுக்கு மனதில் கொண்டு வரும். ஒருவேளை இந்த காரை நான் லொக் பண்ணிட்டு பூட்டிட்டு வந்தனோ அல்லது பூட்டாமல் வந்தனோ அல்லது காருக்கு நான் ஒரு ஒரு பேக் உண்டு ஒரு பை உண்டு நான் பக்கத்துல சீட்டில் வச்சனோ. ஏனென்றால் மேலுக்கு தெரிஞ்சா சில பேர் காரை உடைச்சு போடுவாங்க. அப்ப நான் வைக்க யோசிச்சிருப்பேன். இப்ப இதுல பக்கத்து இருக்கையில இருக்கட்டுக்கும் நான் பிறகு தூக்கி பின்னுக்கு வைப்பேன் உண்டு. ஆனால் இப்ப சில வேளை அதை மறந்து விட்டுட்டு வந்தனோ. இப்படி ஒரு ஒரு சில்லறையான பல சிந்தனைகள் எங்கள் மனதில் ஏற்படுறது வழக்கம். அப்ப அது இந்த கருத்து என்னன்னு சொன்னால் எங்கள் இந்த மனம் சரியா அமைதியாகி அங்க கடவுளை மட்டும் சிந்திக்கிற ஒரு தன்மைக்கு நாங்கள் வர இல்லை என்று. அப்ப அதை குறிப்பிடுறதுக்கு தான் அந்த நந்தி என்றது ஆண்டவனையே பார்த்து கொண்டு இருக்கு. அது இந்த கருத்து. அந்த நந்தி ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கு என்றதான் அந்த கருத்து. இப்போ மூலவரான இறையை அதாவது பதியையே நோக்கி இருக்கும் உயிர் பசுதான் அந்த நந்தி. அப்ப அப்ப நந்தியேன் பலிபீடத்துக்கு முன்னால இருக்கு. அந்த ஆணவத்தை அது பின்னால பலியிட்டுட்டுது. அதாலதான் அது முன்னால இருக்குது. சரியா? அப்ப ஆண்டவனோட அடுத்ததா இருக்கிறது நந்தி. அதுக்கு பின்னாலதான் பலிபீடம் இருக்குது. அப்ப அது முற்றாக தன்னுடைய ஆணவத்தை இந்த பலிபீடத்துல பலியிட்ட ஒரு உயிர் தான் அந்த நந்தி. அதை நீங்கள் மறக்க கூடாது.
அப்ப அதனுடைய கருத்து என்னென்றால், நாங்களும் கோயிலுக்கு போக போக அந்த ஆணவத்தை அந்த பலிபீடத்தில, அது பாசம் என்ன நாங்கள் ஆணவத்தை அதில பலியிடுகிறோம் என்றால் அது பாசத்தினுடைய ஒரு குறியீடு. அதில பலியிட்டதன் பின்னர் தான் எங்களுக்கு கோயிலுக்குள்ள செல்லுகின்ற ஒரு தகுதி ஏற்படும். அப்ப கோயிலுக்குள்ள செல்லுகின்ற தகுதி, உண்மையில நாங்கள் அப்படி ஒரு தகுதி வந்தா தான் போகலாமென்ட்டு அப்படி இருக்க இயலாது என்ன? அப்படி இருந்தால் அர்ச்சகர் மாரியே கோயிலுக்கு போயிலாமல் இருக்கும். ஏனென்றால் ஆணவத்தை முற்றாக பலியிட்டவர்கள் தான் அதுக்கு போகலாம் என்றால், எல்லாருக்கும் ஏதோ ஒரு அளவில ஒவ்வொரு டிகிரி என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஒவ்வொரு அளவில எங்களுக்கு அந்த ஆணவம் என்றது இருக்கும். ஆனால் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டியது என்னென்றால், எங்களுடைய அந்த தன்முனைப்பு, அந்த ஆணவத்தை நாங்கள் கோயிலுக்கு போக போக அதில பலியிட்டு நாங்கள் குறைச்சுக் கொள்ள வேணும். என்றொரு சிந்தனையாவது எங்கள் இந்த மனதிலே இருக்க வேணும். அப்ப இப்ப நாங்கள் பார்த்தோம் என்றால், அந்த ஒரு சாதாரண ஒரு அடிப்படை கோயில்ல இருக்கிறது, பதி, பசு, பாசம். அதாவது இறை, உயிர், தலை என்ற அந்த அமைப்பு தான். அப்ப ஸ் ஒரு சாதாரண கோயில்ல இதை விட கூடுதலான திருவுருவங்கள் இருக்கும். ஆனாலும், அந்த அடிப்படையில இருக்கிற அந்த அமைப்பு பதிபசு பாசம். அதாவது இறை, உயிர், தலை என்கிற அந்த அமைப்பு. அது என்னத்தை அடிப்படையில எங்களுக்கு சொல்லுதென்றால், நாங்கள் கோயிலுக்கு போகேக்க, எங்கள் இந்த முக்கியமான தேவை என்ன? அந்த தேவையை நாங்கள் சரிவரச் செய்கிறோமா? என்றதை சிந்திக்க வேணும் என்றதுதான் அந்த இது. அப்ப இதை விட இது நான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படையோட இணைச்சு சொல்லுற கருத்து. அடுத்ததாக அப்ப அதால தான் நாங்கள் கோயிலுக்கு சென்றவுடன் பலிபீடத்துக்கு இப்பால் நிலத்திலே விழுந்து வணங்குகிறோம். ஒவ்வொரு முறையும் விழுந்து வணங்கும் போதும் இயல்பான அளவு ஆணவத்தை குறைக்க முயல வேண்டும். ஆகக் குறைந்தது அவ்வாறான சிந்தனையாவது மனதிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சிந்திக்க நாங்கள் நாளடைவில நாங்கள் அந்த நந்தி போல நாங்கள் முயற்சித்துக் கொள்ளுவோம். அ ஆகுறதுக்கு நாங்கள் முயற்சித்துக் கொள்ளுவோம். கோவிலுக்கு போவதன் நோக்கம் அதுதான். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அப்ப நந்தி என்பது எந்தவித சலனமும் இல்லாமல் இறைவனையே பார்த்தவாறு இருக்கிறதால தான் நாங்கள் ஒரு நாளும் நந்திக்கும் கடவுளுக்கும் குறுக்காக செல்லக்கூடாது. அது கோயில்ல பல பேருக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சது உண்டு. வழக்கமாக அந்த இடத்துல குறுக்க போற அளவுக்கு இந்த வெளிநாடுகள்ல உள்ள ஒரு சின்ன கோயில்கள்லயே அந்த தன்மை குறைவு. ஆனா நீங்கள் ஊர்ல பார்த்தீங்கள் என்று சொன்னால், எங்கள் இந்த சொந்த நாட்டிலே அல்லது இப்ப இந்தியாவில, தமிழ்நாட்டிலே எல்லாம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் பெரிய கோயில்களாக இருக்கும். ஆனபடியால நாங்கள் நந்திக்கு முன்னாலே ஒரு மண்டபம் இருக்கும். மகா மண்டபம், மத்த மண்டபம் என்றெல்லாம் இருக்கு. நாங்கள் அதுல வந்து குறுக்காக செல்றது மிக இலகு. இப்பொழுது அதிகமான கோயில்கள்ல தடைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் சில இடங்களிலே அந்த தடைகள் இராது. ஆனால் நாங்கள் ஒரு நாளும் அந்த குறுக்க போகின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது பிழை. ஏனென்றால் நாங்கள் அந்த எந்த சலனமும் இல்லாமல் இறைவனையே பார்க்கிற நந்தியை நாங்கள் குழப்பக்கூடாது என்றது. மற்றது கோயில்கள்ல நாங்கள் பலிபீடத்துக்கு இந்த பக்கத்துல முன்னத்தான் நாங்கள் விழுந்து கும்பிட வேண்டும். பலிபீடத்துக்கு இஞ்சால கொடிமரம் இருக்கிற கோயில் என்றால் அந்த கொடிமரத்துக்கு நிற்பால் நாங்கள் விழுந்து கும்பிடுவோம். இதை நான் சொல்றதுக்கு காரணம், பலரும் வந்து பல இடங்களிலும் விழுந்து கும்பிடுகிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் அது அப்படி கும்பிடக்கூடாது. ஏனென்றால் இந்த இந்த இடத்துல தான் நாங்கள் விழுந்து கும்பிட வேண்டும். ஆனால் இதை பலரும் வந்து செய்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அப்படியாக இப்ப இதிலே யாராவது ஏதாவது கேட்க இருந்தால் நீங்கள் கேளுங்கோ. ஏனென்று சொன்னால், அ அடுத்து நான் உங்களுக்கு இதுல சில விளக்கங்களைத்தான் தர இருக்கிறேன். மற்றது இந்த சில பேர் எனக்கு கேள்விகளை அனுப்பியிருந்தீங்கள். அந்த கேள்விகளுக்குரிய அ பதில்களையும் நான் உங்களுக்கு இதுல தர இருக்கிறேன். ஒரு கேள்வி நான் அத தந்ததுக்கு பிறகு நேரத்த தாரேன் உங்களுக்கு. இத சொன்னதுக்கு பிறகு இதுக்குரிய பதில, இந்த கடவுள் உருவங்கள பற்றி ஒரு ஆள் கேள்வி கேட்டிருந்தார். கடவுள் உருவங்கள் சைவ சமயத்திலே எப்ப இந்த உருவ வழிபாடு தொடங்கிச்சுது? ஏனென்றால் சைவத்தினுடைய அடிப்படையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால்,
கடவுளுக்கு உருவம் இல்லை, வடிவம் இல்லை, குணங்குறி இல்லை, என்ன தேவாரங்களை பார்த்தாலே இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொணாதே என்றுதான் அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். ஆனாலும் நாங்கள் பிறகு போய் கடவுள் இந்த உருவங்களை நாங்கள் வழிபடுவோம். அந்த கடவுளுக்கு எத்தனையோ உருவங்கள் வைத்திருப்போம். அப்போ அதுக்குரிய விளக்கம் என்ன, அது எப்போ தொடங்கப்பட்டது என்றது நிச்சயமாக அது எங்களுடைய அந்த படிப்பில் வந்து கொண்டு இருக்கும். இப்போ நான் வழக்கமாக அது படிப்பு கேட்க நியாயமான காலம் நாங்கள் இப்படியான அடிப்படைகளை படித்து அதுக்கு பிறகு ஒரு 10வது 15வது வகுப்பில் தான் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் படிக்கத்தக்கதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இந்த அடியில் கணக்க விளங்க இருக்கும். இது மாதிரி சில கேள்விகள். அடுத்ததாக இந்த ஆன்மாவினுடைய, அது அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நான் ஆன்மாவினுடைய இந்த உடம்பு அல்லது இந்த உரைகள் பற்றினது ஒரு அடிப்படை தான் நான் உங்களுக்கு சொன்னது. திருப்பி நாங்கள் அதுக்கு வருவோம். அப்போ திருப்பி வரைக்கு என்னென்று சொன்னால், இந்த மாயையை பற்றின ஒரு நீண்ட கற்றல் நாங்கள் குறைஞ்சது ஒரு 3-4 வகுப்பில் மாயை என்றதை பற்றி நாங்கள் கூட படிக்க வேண்டி இருக்கும். உண்மையில கடவுள் என்றதை படித்ததிலும் பார்க்க, உயிர்கள் என்றதை படித்ததிலும் பார்க்க கூடுதலான காலம் தேவைப்படும் இந்த மாயை என்றதை படிக்க. அதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால், மாயை என்றது தான் எங்களுடைய இந்த பிறப்பு இறப்பு இதுகள் தொடர்பாக ஆன்மாக்கள் இயங்குதென்றாலே, ஏன் கடவுளுக்கே இயக்கம் இருக்கென்றால் அந்த மாயையை வச்சு கொண்டு தான் கடவுளை இயங்குகிறார். கடவுள் இயங்குவதற்கு காரணம் இந்த ஆன்மாக்கள் எங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுறதுக்காக. ஆனபடியா அதை பற்றி நாங்கள் படிக்க கணக்கு படிக்க வேண்டி இருக்கு மாயை என்றதுல. அப்போ அதுகள் எல்லாம் படித்து கொண்டு போகைக்க எங்களுக்கு இதில் எங்கள் இந்த உடம்பு எந்தெந்த உடம்பு அதுக்குரிய அந்த நாங்கள் முந்தி படித்த அந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த விளக்கங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி வந்து கொண்டு இருக்கும். ஆனபடியா நீங்கள் தயவு செய்து நினைக்கக்கூடாது, என்ன இவருக்கு சில கேள்விகளை அனுப்பிவிட்டால் அதை பற்றி ஒன்றுமே கதைக்காமல் போறார் என்ற மாதிரி நினைக்கக்கூடாது, அல்லது அதை படிப்பிக்க இல்லையே என்று. இப்போ இந்த சோதிடத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவார்கள் 300 ஆண்டுகள் படித்தாதான் ஒரு ஆள் முழுக்க படித்து முடிக்கலாம் என்று. என்ன கேட்டால் நான் அதை ஓமென்று தான் சொல்லுவேன். இப்போ 300 ஆண்டுகள் ஒருவர் படிக்கிறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 10 பிறவி எடுக்க வேணும். ஒரு பிறவியில் 30 ஆண்டுகள் தான் சரி ஒழுங்காக படிக்கலாம். 10 பிறவி எடுத்தால் தான் அந்த சோதிடம் என்றது ஒருவருக்கு ஒரு முழுமையான அறிவாக இருக்கும் என்றது. அப்போ பிறவியிலிருந்து பிறவிக்கு போய்க்க நாங்கள் மறந்து போடுவோம் இல்லையா? அப்போ அந்த அடியில் இருக்கிறத வச்சுக்கொண்டு வேந்து தண்ண வேணும். அப்போ அது இந்த கருத்து என்னன்றதுன்னா, ஒருவரும் வந்து ஒன்றிலும் வந்து பூரணத்துவம் இல்லாது. அப்போ இந்த தன்மை அங்கே இருக்கும். அதாவது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் படித்து கொண்டு போவோம். அடுத்த இன்னொரு கேள்வி என்னென்று சொன்னால், இந்த சிலருக்கு வந்து ஒரு விளக்க ஈனம் இருக்குது. என்னென்றால் இந்த அனாதி என்றதுல தொடக்கம் இல்லாதது, ஆகவே முடிவில்லாதது, கடவுளும் தொடக்கம் முடிவில்லாதவன், ஆன்மாக்களும் தொடக்கம் முடிவில்லாதது, ஆணவம் கன்மம் மாயை இதெல்லாமே தொடக்கம் முடிவில்லாதது என்று இந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றை விளங்கி கொள்ள வேணும். என்னென்று சொன்னால், இந்த சைவ சமயம் ஒன்றையும் வந்து ஒருவருக்கும் வந்து இதுதான் என்று சொல்லி அது ஒரு சட்டம் மாதிரி எந்த இடத்திலும் சைவ சமயம் சுமத்துறது கிடையாது. சைவ சமயம் என்ன சொல்லுது என்றால் வெளிப்படையாகவே சொல்லுது. நாங்கள் அதெல்லாம் நான் உங்களுக்கு அன்றைக்கு சொன்னேன், நான் இந்த விஞ்ஞானத்தில் கூட நாங்கள் எத்தனையோ இடங்கள்ல அந்த ப்ரூஃப் இருக்கு. அன்றைக்கு நான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்று சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், சில அடிப்படை ஆங்கிலத்தில் அசம்ஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு தெரியாட்டி நாங்கள் ஒன்று இப்படி இருக்கலாம் என்று சொல்லி அனுமானிச்சுட்டு அந்த கணக்கை செய்து கொண்டு வருவோம். அந்த கணக்கை செய்து கொண்டு வரைக்க முடிவு வருகுதுண்டு வையுங்கோ 5 10 பார்க்க பெரிசண்டு. அப்ப 5 10 பார்க்க பெரிசண்டு முடிவு வந்தா கருத்து எங்க பிழை? வழிமுறை சரி, முடிவு பிழை, ஆனபடியால அசம்ஷன் பிழை. அப்ப அந்த அசம்ஷனை நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம். அது அப்படி இல்லையண்டு. இப்ப நாங்கள் வேறு விதமான சில அனுமானங்கள்ல திருப்பி செய்தருவோம். திருப்பி செய்து கொண்டு வரைக்க 5 3 பார்க்க பெரிசண்டு வருகுது. சரி. ஆனால் அதுல கூட நாங்கள் ஒன்று வச்சிருப்போம் என்னென்றால், அந்த அனுமானம்
சரி இப்போதைக்கு. ஏனென்றா வழிமுறை சரி. அந்த அனுமானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த சரியான வழிமுறையில வரைக்க சரியான விடை வருகுதென்றால், ஏற்றுக்கொள்ளத்தக்க விடை வருகுதென்றால், அந்த அனுமானம் சரி என்று எடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஆன்சர் இதே வழிமுறையில வந்து பிழையா வந்தால் கருத்து அந்த அனுமானம் பிழையண்டு. அப்ப அந்த முறையில் தான் சைவ சமயத்துல கடவுளுக்கு தொடக்கம் இல்லை, முடிவில்லை. கடவுள் இந்த உலகத்தை எப்ப துவங்கினான் என்றதை அப்ப நீங்கள் யோசிச்சு பார்த்தால், கடவுள் எப்ப துவங்கினான் என்றது ஒரு ஆன்மாவுக்கும் தெரியாது இல்லையா? ஏனென்று சொன்னால் அப்படி தெரிஞ்சா கருத்து அவன் கடவுள் இல்லை, அவனுக்கு தான் அது தெரியும். எங்களுக்கு இப்ப எனக்கு தெரியுதுன்று வையுங்கோ, தெரிஞ்சா அப்புறம் எனக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் என்ன? அப்ப எந்த நிலையிலும் ஆன்மாக்களுக்கு அது தெரியாது. கடவுள் எப்போது வாங்கினான். அப்ப இதுகளை யோசிச்சால் ஒரு 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 பெரிய ஒரு பிரச்சனை ஆகும் மூளைக்கு. நீங்கள் இதை ஆக யோசிச்சா பெரிய பிரச்சனை. இப்ப இந்த பிரபஞ்சத்தின் எல்லை எதென்றால் வானத்துக்கு எல்லை இல்லை. சயின்ஸும் அதைத்தான் சொல்லுது. வானத்துக்கு எல்லை இல்லை என்று சொன்னால் நாங்கள் போக 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 போய்கொண்டே இருக்கோம் இல்லையா? சரி, எல்லை இருக்குண்டு வைப்போம். எல்லை இருந்தால் எல்லைக்கு அங்காலே என்ன? உங்களுக்கு ஒரு எல்லையை கண்டுபிடிச்சிட்டால் எல்லைக்கு அப்பால் என்னன்றது உங்களுக்கு தெரிய வேணும் இல்லையா? ஒரு எல்லை இருந்தா கருத்து அங்காலும் ஏதோ இருக்கு. அப்ப அங்காலே என்ன இருக்கு? அப்ப யோசிச்சிங்க என்றால் இதெல்லாம் தேவையில்லாத யோசனை என்ற மாதிரி தான் என்ன கேட்டா சொல்லுவேன். ஆனால் சிலருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த கடவுள் கொள்கை, இந்த உயிர் கொள்கை, உயிர்கள் எண் நிறைந்தவை. ஒரு திருவருட்பயன் குறள் இருக்கு, பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை கண்டு. அதாவது இந்த ஆன்மாக்கள் இந்த எண்ணிக்கை வந்து எண் நிறைந்தவை என்றுதான் நாங்கள் கொள்ளுறோம். அப்ப எண் நிறைந்தவை என்று கொள்ளுறோம் என்றால் அது இந்த கருத்து அதுதான். அதாவது அவை எண் நிறைந்தவை, அவை எண்ணிக்கையில மிக கூடுதலானவை என்றது. அப்ப அதை நாங்கள் சொல்றது சரியான கஷ்டம். எவ்வளவு நாங்கள் அதை கண்டுபிடிக்க இயலாத, கடவுளுக்குத்தான் வெளிச்சம். இன்னொரு கேள்வி கேட்பார்கள், இப்ப ஆன்மாக்கள் வந்து முத்தி அடைஞ்சு கொண்டு போக 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 ஆன்மாக்கள் வந்து எண்ணிக்கை குறையத்தானே வேணும், குறைஞ்சு கொண்டு தானே போக வேணும் என்று. குறைஞ்சு கொண்டு தான் போக வேணும் ஒரு வகையில பார்த்தா, மேத்தமெட்டிக்கல் தியரியில. ஆனால் அப்படி போனா ஒரு கட்டத்துல கடவுள் அப்ப ஒன்றையும் அங்கால படைக்க இல்லாமல் வந்துடுமே, எல்லாரும் முத்தி அடைஞ்சாலண்டு. அதுக்குத்தான் சொல்லி இருக்கு என்னென்றால், அந்த எண்ணிக்கை வந்து எண்ணிறந்தவை, அதாவது எண்ணிக்கை இல்லாத அவ்வளவு தொகை என்று. அப்ப இந்த அடிப்படை இதுகளை ஏற்றுக்கொண்டுதான் சைவ சமயம் தன்னை பில்டப் பண்ணுது. ஏனென்றால் இது உண்மையா எங்களுக்கு தெரியாதுன்றதுலதான். சரியா? அப்ப அதை நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். தயவு செய்து இதுல சில பேர் நீங்கள் நான் உண்மையில மன்னிப்பு கோர வேணும். நான் அவைய கவனிக்கல. நான் அந்த அந்த ஸ்கிரீன்ல வந்து அது இன்றைக்கு வர இல்லை, அது ஒழுங்கா இது வேலை செய்யக்கு அது வருகிறது இல்லை. அப்ப அதுக்கு இன்னொரு வழி கண்டுபிடிக்க வேணும். நீங்கள் அந்த பிந்தி இப்ப நான் உள்ளுக்கு விட்ட ஆக்கள் வந்து நீங்கள் முதலே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அதை இன்னொரு விதமா அதை தீர்க்க வேணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்களே வந்தவுடனே உள்ளுக்கு வரத்தக்கதாக. ஏன்னா நான் அதை வச்சிருந்து உங்களை அட்மிட் பண்ணித்தான் விட வேணுமென்று இல்லை. அதுக்கு மீது ஒரு வகை இருக்கு, நான் அதை பார்த்து வச்சிருக்கிறேன். இந்த குறைச்சு கொள்ளாதீங்கோ, அடுத்த முறை அப்படி இருக்கு, நீங்கள் வந்தவுடனே உள்ளுக்கு வரத்தக்கதாக. சரி, இப்ப நீங்கள் ஆறாவது ஏதாவது கேட்க இருந்தா கேளுங்க. யாருமே எதுக்கும் கேட்காதபடியால நான் நினைக்கிறேன் சில விஷயங்களை நாங்கள் இதுல படிச்சதுகள்ல சிலதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டு போறோம் இன்றைக்கு. என்றால் அந்த நேரத்தை நாங்கள் முழுமையா பயன்படுத்த வேணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கு இன்னும் எங்களுக்கு. ஓ, இந்த உடலை பற்றி கேட்ட ஆளுக்குத்தான் நான் அதை திருப்பி, ஏனென்றால் இதில் கிளாஸ்ல இருக்கிறாவும் ஆனபடியால் அதை நான் விளங்கப்படுத்த வேணும். அந்த உடம்பு எங்களில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு வந்து நாங்கள் வழக்கமாக, இது உங்களுக்கு தெரியுதோ எல்லாருக்கும்? இல்ல இல்லை. சார் ஸ்கிரீன் ஷேர் ஸ்கிரீன் செய்யணுங்களா ஓ, சார்? பார். சரி.
இப்ப தெரியுதோ? ஆம் சார், இப்ப தெரியுது. ஓ, சரி. அப்போது நான் சொன்னது தெரிஞ்சதோ எல்லாருக்கும்? இல்ல. ஓ, சார் நான் ஆனா சொன்னேன், அதாவது எனக்கு அதை சொல்லுங்க. நாங்கள் நோட்ஸ பார்த்து கொண்டிருந்தாங்க சார், அதால எங்களுக்கு விளங்கினது இவ்வளவு சொன்னது. சரி சரி ஆனா சரி. ஷேர் ஸ்கிரீன் பண்ணல. நான் அப்படி ஒரு இப்ப தெரியுது. நம்பிக்கையில இருந்துட்டேன். சரி. ஆ, அப்ப இதுல நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அஹ், எங்களுக்கு உண்மையா இந்த உயிர்களுக்கு இப்ப நாங்கள் பார்க்கத்தக்கதா இருக்கிற இந்த உடம்புக்கு பேர் வந்து தூல உடம்பு. தூலம் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், முழுக்க தெரியத்தக்கதாக எங்கள் இந்த கண்ணுக்கு தெரியத்தக்கதாக இருக்கிறது. அதால தான் எங்களுக்கு வந்து இதுல நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆக்களுக்கு. ஆனால் நாங்கள் இப்ப ஆவி என்றெல்லாம் பேசுவோம். என்ன சில பேர் வந்து ஆவியை பார்க்கத்தக்கதா இருக்கணும், சில பேர் பார்க்க இல்லாத எண்ணவினம், பார்த்தவை என்று சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லுவினம். எப்படி என்று சொன்னால் ஒரு புகைமயமாயிருந்த என்ற மாதிரி சொல்லுவினம். அந்த நிறங்கள்ல வித்தியாசங்கள் சொல்லுவினம், வெள்ளை எண்ணுவினம், ஒரு புகை நிறம் எண்ணுவினம், இப்படி. ஆனால் இதுகளுக்கு நீங்கள் ஆராய்ஞ்சு கொண்டு போனால் என்ன கேட்டா சொல்லுவேன், இது எல்லாமே உண்மைதான் என்று. அதுக்காக அவர்கள் சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் உண்மை என்று சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் இந்த பிராணமய கோஷம் என்றதுக்குள்ள நாங்கள் போகேக்க இந்த அன்னமய கோஷம் என்று நாங்கள் இப்ப சாப்பாடை சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்து கொண்டு வரையக்க தான் எங்களுக்கு வந்து இந்த ஒரு விதமான அந்த அந்த பெலம் என்றது இருக்குது. எந்த பெலம்? இந்த உடற்பெலம். இந்த உடலை நாங்கள் இழந்த உடனே நாங்கள் இப்ப செய்கிறதுகள் ஒன்றும் அப்ப செய்ய இயலாது. இந்த உடம்பை நான் இந்த உயிர் இந்த உடம்பை இழந்ததுக்கு பிறகு இப்ப இந்த போனை தூக்கணும் என்றா தூக்க இயலாது என்றதுதான் அந்த இது. அது பிராணமய கோஷம் மட்டும். அது ஒரு காத்து மாதிரியான ஒரு உடம்பு. ஆனால் ஒருவர் இறக்கின்ற பொழுது அவர் அந்த இறக்கைக்கு என்ன முறையில இருந்தாரோ அந்த தோற்றத்துல தான் அந்த பிராணமய கோஷம் இருக்கும். சரியா? அப்ப அதுக்குள்ள மிச்சங்கள் வந்து அந்த மனோமய கோஷம் என்றது என்னென்றால் அது ஒரு உருவமற்ற ஒன்று இல்லையா? அது வந்து மனம்தான். அந்த மனம்தான் உள்ளுக்கு இருந்ததை இயக்குறது. அடுத்தது விஞ்ஞானமய கோஷம் என்றது வந்து அது வந்து புத்தி. சரியா பிழையா? ஏனென்றால் மனம் வந்து ஆசைப்படுறதுக்கு உதவுறது தான் மனம். ஆனால் புத்தி தான் எதை நாங்கள் செய்ய வேணும் என்றதை செய்கிறது. அது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உதவியானதுதான் அந்த விஞ்ஞானமய கோஷம். அதுக்கும் உள்ள இருக்கிற அந்த ஆனந்தமய கோஷம் என்று நாங்கள் சொல்றது என்னென்றால் இப்ப நீங்கள் நினைக்கக்கூடாது இதெல்லாம் ஏதோ ஒவ்வொரு உடம்பு இந்த பாம்பு செட்டை கலட்டுற மாதிரி நாங்கள் கலட்டி கலட்டி விடுறேன். அப்படி இல்லை. அந்த வெளியீடு அன்னமய கோஷம் என்றதையும் பிராணமய கோஷத்துக்குள்ள மிச்சங்களையும் சேர்த்து நீங்கள் அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். ஏனென்றா இந்த உடம்ப ஒருவர் இறக்க இந்த உடம்பை விட்டுட்டு நான் வெளியில போகைக்க இந்த பிராணமய கோஷத்தோட அது வெளிக்கிடுகிறது. அப்ப இந்த 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 உரை என்றது அப்படியே சட்டையை கலட்டி விட்ட மாதிரி அது அப்படியே இருக்கும். சரியா? அந்த பாம்பு சரியா செட்டை கலட்டின மாதிரி. என்ன பாம்பு முழுக்க தோல் கலட்டி இருக்கும் பார்த்திருப்பீங்கள். அது இன்னொரு தோலுக்காக செய்யுது. ஆனால் இங்க வந்து அப்படி ஒரு தன்மை இருக்கு. மற்றும்படி இந்த ஆனந்தமய கோஷம் என்னென்றால் இந்த ஆன்மா அது எங்கள்லயே இருக்கு. என்ன ஏன் நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்செல்லாம் செய்கிறோம்? மாயை இந்த மயக்கத்திலே. ஆனா நாங்கள் அதைத்தான் இன்பம் என்று கருதுறோம் இல்லையா? அந்த இன்பத்தை அனுபவிக்கிற ஒரு மயக்கம் வந்து இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. அதுதான் ஆன்மாக்குரிய பெலமும் பெலையினமும். ஆன்மா பலமாக இருக்கும் அங்கு என்றால் சரியானதை எது இன்பம் என்றதை நான் நிரந்தரமான இன்பம் எது என்றதை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆன்மாவுக்கு அது பலமாகுது. அது எப்பென்று சொன்னால் அந்த இறை இன்பம் அதுதான் பேரானந்தம் என்று ஆன்மா கண்டுபிடிச்ச உடனே ஆன்மாவுக்கு அது ஒரு பலமாக வந்து அதிலே ஆன்மா இயங்குது. அல்லது ஆன்மா இப்ப நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் இந்த உலக இன்பங்களில எங்கள் இந்த ஐம்புலனுக்கும் எது இன்பமாயிருக்கோ அதுதான் எங்களுக்கு இன்பம் இல்லையா? எங்களுடைய இன்பம் என்றது ஐம்புலனுக்கும் இன்பமானது. அதை நோக்கித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டு இருப்போம். அதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். அப்ப அதான் நான் உங்களுக்கு அதுல விளங்கப்படுத்தக்கூடியது. அந்த அளவு விளக்கம் உங்களுக்கு சரியா இருந்தா சரி. மற்ற இந்த பிராணமய கோஷம் என்றதுல நீங்கள் ஒன்றை யோசிக்க வேணும். பிராணன் என்றது வந்து உண்மையா உயிர்காற்று.
அப்ப அந்த ஆவி நிலையிலும் வந்து எங்களுக்கும் இந்த காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் என்றது அதுல இருந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா? எங்களுக்கும் இந்த காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். மற்றது இந்த இடத்துல நான் அன்றைக்கும் அதை குறிப்பிட்டேன். நான் எங்கள் இந்த இந்த உடம்புகள் கடைசியா நாங்கள் அந்த உயிர் விடைக்க நாங்கள் என்னென்ன இதை நாங்கள் இங்க விடுறோம்ன்றதைத்தான் நான் அந்த மெடிடேஷன் என்ற குரூப்புக்கு நான் செய்ய இருக்கிறேன். அப்ப அது நான் கொஞ்ச நாளைக்கு சைவ சித்தாந்தத்தோட சேர்த்து செய்வோம் என்று சொல்லி தொடக்கத்தில் அப்படி சும்மா ஒரு டெஸ்ட் கேஸாக செய்து பார்த்தேன். வைக்கும்போது சரியா விருப்பமாக இருந்தது. அந்த முறையில் அதை செய்கிறேன். ஏனென்றால் இதில் இருக்கிற நீங்கள் அதிலையும் வந்து நீங்கள் வேணலாம் அந்த லிங்கை நான் உங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த நேரம் வரைக்கும் அனுப்பி விடுறேன். அதை நீங்கள் பாருங்கோ. ஏனென்றால் அதிலேயும் உங்களுக்கு விளக்கங்கள் கூட இருக்கும். இதை விட நானும் என்னுடைய துணைவியாரும் சேர்ந்து அதில் சிலது செய்ய இருக்கிறோம். அப்போ அதிலும் அவள் வந்து சைக்காலஜியை பற்றி செய்கிற ஒரு தன்மையில் அந்த சைக்காலஜியில் சைவ சித்தாந்தத்தை இணைச்சு என்னோட கதைச்சு செய்கிறதா சிலது இருக்கும். அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நேரம் இருக்கிற நீங்கள் பாருங்க. இப்படி இப்போ எத்தனையோ லிங்குகள் வரும் இல்லையா? அந்த லிங்குகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக இந்த கிரவைக்கு தொல்காப்பியத்தை படிப்பிக்க துவங்குகிற ஆக்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நான் அந்த தொடர்பை இதில் போட்டு விடுறேன். நீங்கள் விரும்பினீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அது உண்மையாக நேரம் இருந்து பார்க்குறவைக்கு இது எல்லாம் ஒரு அறிவு. தொல்காப்பியம் என்றது இப்போ நான் தொல்காப்பியத்தை நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஆனாலும் எந்த வார்டில் கொஞ்சம் படித்து வச்சிருக்கிறேன். அப்படியான ஒன்றுக்கு போகைக்கு எனக்கு அதில் சில அறிவு கூட இருக்கும். ஏனென்றால் அதில் வாரவே அதில் கட்டிக்காரராக இருப்பினோம். உங்களுக்கு விரும்பினா நான் அதை போட்டு விடுறேன். நீங்கள் பார்த்து விரும்பினீங்கள் அதில் போய் படிக்கலாம். கல்வி என்றதை நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்க வேணும். அதில் கல்வி எந்த காலத்திலும் நாங்கள் எதையும் படித்து கொண்டிருக்கலாம் என்றதை சொல்லி இதில் யாரோ கையை உயர்த்துறாரு என்னண்டு சொல்லுங்க. யோகி நாகேந்திரன். மிக்க நன்றி ஐயா கேட்டதற்கு. நீங்கள் கூறியது அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் கூறினீர்கள் நீங்கள் கற்பது அடுத்த பிறவிக்கு வராது என்று சொல்லி. வராது என்று நான்